உடலை நான் பயன்படுத்தணும், என்னோட குரலை பயன்படுத்தணும், பேசுறது கூட சார் நான் வந்து சார் நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் இருக்குது. வாய்ஸை பயன்படுத்தணும் சார். எனக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க சார். கத்தி கேட்டாருங்க, மற்றவங்க தப்பாக நினைப்பானா? ஏண்டா அப்புறம் இல்லைடா மற்றவங்க தப்பாக நினைப்பான். சரி அப்புறம் அப்படியே இருக்கு. அடுத்தவங்க தப்பாக நினைப்பானே வீணா போயிடுது. இவங்க தான் நினைச்சிட்டாங்கன்னா இவங்க பார்க்குறாங்களே, இதுதான் ஒரு நடிகனுக்கு பெரிய சிக்கல். நாங்கள் வந்து இது பண்ணுறதுக்காக இல்லை, காமனாக ஆக்டிங்கான விஷயம் சொன்னாலே இது வர இருப்பது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். உங்கள் எல்லாத்தையும் நான் பாராட்டுறேன், வாழ்த்துக்கள். ஏன்னா இவ்வளோ ஒரு பரபரப்பான நெட்லேயே உட்காந்து நேரத்தில் கற்றுக்கொண்டு உள்ள வரையும் கிரேட். ஆர்வம் இருக்கு. பாடி லாங்குவேஜ் இப்போதான் எனக்கு புரியுது. ஆக்டிங் நினைச்சிட்டு பாடி பழைய சொன்னது நம்ம ஆக்ட் பண்ணும்போது பாடியும் ஒரு விஷயங்கிறது இப்போதான் எனக்கு மூவ் பண்ணும். ஒன்றும் இல்லை, நிறையா இருக்குது. ஒன்றுமே இல்லை, எனக்கு நேரம் இல்லாதனால எனக்கு கஷ்டமாக உங்களுக்கு நிறையா பண்ண முடியாது. ஸோ அதுவும் ஒரு லேடியாக வந்திருக்கீங்க, ஒரு டாக்டராக, ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ஆனால் தயவுசெய்து வந்து பயன்படுத்துங்க. விஷயம் வந்தால் அதை பயன்படுத்துங்க. ஏன்னா அதை சும்மா வந்து மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா எல்லாத்துலேயும் நிறைய விஷயம் லேடி பர்ஸ் நிறையா இருக்குது. இவருடைய வியூ தான் லிட்டர் டிஃப்ரெண்டாக இருக்குது. டாக்டராக வேறு மாதிரி இருக்குது, வேறு மாதிரி பார்க்குறாரு. தியானம் தான் சொல்கிறாரு. ஆக்டிங் வந்து வேற ஒரு இடம், இவர் ஒரு இதில் இருக்கிறார். பட் என்னை பற்றி நான் சொல்கிறதா இருந்தால் கிட்டத்தட்ட நான் ஒரு 60 சீரியல் நடிச்சிருக்கேன். நிறையா சீரியல் ஹீரோ பண்ணியிருக்கேன். சன் டிவி, கலைஞர் டிவி. அதுவும் பேசிக்காக ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஆக்டிங் கோர்ஸ் பண்ணேன், அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில். அப்புறம் டெல்லியில் தேசிய நாடக பிரிவு இருக்குது, நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா. இந்த நாடகத்துக்கான நிறைய ப்ராக்டிஸ்லாம் அவ்வளோ புரியுது. இந்தியாவில் ரொம்ப தான் இருக்குது நாடகத்துக்கான பயிற்சி. அதுக்கப்புறம் கிளவுட் தியேட்டர்னு ஒரு ஃப்ரான்ஸில் அவங்களுடைய இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு நிறைய கிளாஸஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் நிறைய காலேஜ் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சினிமா, டிவி, ஆட் ஃபிலிமு, கார்பரேட் ஃபிலிமு, ட்ராமா. இப்போ ஒரு கதை, ஒரு சிறுகதை தொகுப்பு எழுதியிருக்கேன், அது வெளியிட்ட முயற்சியில் இருக்கிறேன். அதுபோக யூடியூப் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 10,000 பேருக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, அது போயிட்டுருக்கு. அதுபோக கிளாஸஸ் எடுத்துகிட்டு செலக்டிவாக நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் என்னை பற்றி நான் தனியாக ஸ்க்ரீன் பண்ணணும், நேரம் கிடையாது. அது அவர்கிட்ட கேட்டேன், என்னை பற்றி அவங்க யாருன்னு தெரியாமல் எப்படிங்க அப்படின்னு. நம்ம பற்றி இன்ட்ரோ கொடுக்கணும்ல. இப்போ நான் பேசுகிறேன், விஷுவலாக பார்த்தாலும் உங்களுக்கு இதாக இருக்கும், அதுக்கான டைம் கிடையாது. அதனால தான் நான் சுருக்கத்துமே சுருக்கி உட்காருங்க. ஸோ என்னன்னா, முதல்ல மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு மட்டும் நீங்கள் விட்டுருங்க, அதை பற்றி கவலையே படாது. ஆனால் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் நல்லா இருக்கு அப்படின்னா, கேமரா ஃபிலிம் கிடையாது, எல்லாம் டிஜிட்டல் தான். திருப்பி எடுத்துக்கலாம். ஆனால் கேமரா இருக்கும்போது ரொம்ப ரிஸ்க்கு. ஒரு ஃபிலிம் வந்து 6 ரூபா அப்படின்னா 24 ஃபிலிம், ஒரு 24 செகண்ட்ஸு